தொழிலாக இருக்கலாம், ஒரு விவசாய தன்மையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணிங்கனாக்கா அரசு போல் தலைக்கும் அப்படின்றது தான் அர்த்தமாக ஒழிய, மற்றபடி அரசருக்கு இணையாக செல்வ செழிப்போட வாழ்வான் அப்படின்றலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பிச்சைக்காரன் கூட நான் பார்த்துருக்கேன். நான் பெரியவனா நீ பெரியவனான்றது வந்துடும். அப்படின்றப்ப எப்பயுமே ஆணுக்கு ஒரு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது பெண்ணுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிறதுக்கான பக்குவம் நம்மளுடைய அந்த காலத்தில் சமூகத்தில் இல்லை. வணக்கம். ஐயாவின் மாணவன் குறிஞ்சிப்பாடி சரவணன். அதாவது இன்னைக்கு சமூகத்தில் சில நட்சத்திரங்களை தோஷ நட்சத்திரம்னு விளக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு விளக்குறாங்க. அதை பற்றியான தங்களுடைய தெளிவான கருத்தை சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்குறது ஆயில்ய நட்சத்திரம் உள்ள பெண்ணை எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னாக்கா மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு கருத்துக்கு வரீங்க. அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மாமியாருக்கு என்ன தொடர்பு அப்படின்னம்னாக்கா, மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடம் உங்களுக்கு துலாம். ஒரு லக்னம் மேஷ லக்னமாக இருந்து 7ஆம் இடம் அப்படின்றது துலாம். துலாத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு மகரம். இப்போ மேஷ லக்னமாக ஒரு பெண் இருந்து 7ஆம் இடம்ன்றது கணவன் ஸ்தானம். அந்த கணவன் ஸ்தானத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு மகரம். அப்போ ஆயில்ய நட்சத்திரம் எங்கே விழுது அப்படின்னம்னாக்கா, மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் விழுது. அப்போ கடக ராசிக்கு மகர ராசி சமசப்தமாக ராசியாக அமைஞ்சிடும். கடக ராசிக்கு சமசப்தமாக அமையுது அப்படின்னம்னாக்கா, மகரம் அப்படின்றது துலாத்துக்கு 4ஆம் இடம்ன்றது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடம்ன்றது தாயார் ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் தாயார். ஒரு பெண் மேஷ லக்னமாக இருந்து மேஷ லக்னத்திற்கு, அதாவது பெண் ஏன் மேஷ லக்னம்னு சொல்கிறேன்னாக்கா, காலப்புருஷ தத்துவத்துக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. எல்லாருமே என்னன்னாக்கா, ஒரு முதன்மையான ராசி அப்படின்னம்னா மேஷம். இந்த மேஷ ராசி அப்படின்றது மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதோட 7ஆம் இடம்ன்றது துலாமாவும், அந்த துலாத்துக்கு 4ஆம் இடம்ன்றது மகரமாகவும், மகர ராசிக்கு நேர் 7ஆம் இடம் கடகராசி. கடகராசியில் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் விழும். அப்போ 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுன்றது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். எப்பவுமே சமசப்தம ராசிகள்ன்றது கணவன் மனைக்கு வேணா ஒத்து வருமோ ஒழிய, ஒரு உறவுக்குள்ளே 4ஆம் இடம் 7ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகளை தான் ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு பகைவரை பார்க்கணுன்னா கூட 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும், உங்களுடைய நண்பரை பார்க்கணுன்னா கூட 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும், கணவன் மனைவிக்கு இன்றைக்கி டிஸ்பியூட் பார்க்கணுன்னா கூட இந்த 7ஆம் இடத்தை பார்த்து தான் செய்கிறது. அதனால உறவுகள் அப்படின்றது 4ஆம் இடத்தை தான் சொல்கிறோம். 4ஆம் இடம் நல்லா இருந்தாலே உறவுகளோடு ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமாக அந்த ஆயில்யம் அமைஞ்சிடுறதுனாலையும், நவாம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயில்யம் 1 அப்படின்றது மகரத்துக்கு 12ஆம் இடமான தனுசில் தான் விழும். அப்போ இவங்களுக்கு அவங்களுக்குமே பிரிஞ்சு இருக்கிறதுக்கோ அல்லது மாமியாரோட மருமகள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் தன்மையில் இருக்கும். ஆயில்யம் 2 அப்படின்னம்னாக்கா சமசப்தமாக ராசியாக இருந்தால் கூட ஆயில்யம் 2ஆம் பாதம்ன்றது ஓரளவுக்கு மகரத்திலே அது அம்ச ரீதியாக விழுறதுனால ஓரளவுக்கு ஒத்துக்குவாங்க. ஆயில்யம் 3 மற்றும் 4ன்றது கும்பத்திலையும் மீனத்திலையும் விழும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட் இருக்காது. அதனால் பிரச்சனை அதிகமாக வீடுகளில் இருக்கும். அப்போ அதனால தான் ஆயில்யம் அப்படின்றது கிட்டத்தட்ட 1ஆம் பாதம் ஒத்து வராது, 2ஆம் பாதம் ஓரளவுக்கு ஒத்து வரும், 3, 4 பாதங்கள் ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, இன்றைக்கி நியூக்ளியராக தனித்தனியான வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணதுமே தனி வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம, அல்லது தனியாக கூட சிலர்லாம் தனி வீடு கட்டிட்டு கூட கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நேராக அம்மா அப்பா கொண்டு போய் ஹோமில் விட்டுறாங்க, அல்லது எங்கேயாவது தனி வீடு அவங்களுடைய ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி அங்கே குடியிருக்க வச்சுட்டு இவங்க போகிறாங்க. அதில் மாமியார் மருமகள் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஏதோ உறவினர் மாதிரி தான் மருமகள் மாமியார்லாம் வராங்க போகிறாங்களோ ஒழிய, இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்கணுமான்னு தேவை இல்லை. அதனால் ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றப்ப ஓரளவுக்கு நல்லா சமைக்கக்கூடிய நலபாகம் நிறைய தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதனால் எங்கே ஒரு பெண் நல்ல தன்னை விட நல்லா சமைச்சு போட்டாங்கனாக்கா, தன்னுடைய மகன் எங்கே அந்த பெண்ணோட பின்னாடியே போவாங்க, அல்லது பெண் சொல்படி தான் கேட்பாங்க, அந்த பெண் சொன்னால் தான் நமக்கே சாதம் கிடைக்கும் அப்படின்ற லெவலில் இருக்குது அப்படின்றப்ப அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பையனை பெற்றவங்க. அதனால் தவிர்க்கலாம் மூலியம். மற்றபடி இந்த ஆயில்யம் அப்படின்றது நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதை நிராகரிச்சலாம். அந்த தன்மையை, அந்த நிலையை அவங்க நல்லபடியாக தான் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, வாழ்க்கை வளமுடன். அதுபோல் இந்த விசாகத்தையும் கேட்டையும் அந்த மாப்பிள்ளையுடைய அண்ணனுக்கு தம்பிக்கெல்லாம் பிரச்சனை ஆகுது, மூத்த குழந்தனார் இளைய குழந்தனாருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி குழந்தனாரே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இருக்கலாம் இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் இதை ரொம்ப தவிர்த்துட்டு இருக்கிறாங்க.
இதை பற்றியான தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைங்க தான். அன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் குறைந்தபட்சம், அது 4-5 பேருன்றது குறைந்தபட்சம், அதிகபட்சம் 10 பேர் 15 பேர் கூட இருந்திருக்காங்க. ஆனால் குறைந்தபட்சம் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னோம்னாக்கா, உறவுகள் நிறையா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாமே இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல மேச லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம், துலாத்துக்கு 3ஆம் இடம் தான் சகோதரம். எப்பயுமே ஒரு லக்னத்திற்கு 3ஆம் இடம்ன்றது சகோதரம். சகோதர பாவம் நலமாக இருக்கா பலமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா 3ஆம் இடத்தை பார்த்து சொல்லலாம். ஒருத்தர் மனிதனுக்கு சகோதர பாவம் எப்படி இருக்குது, 3ஆம் இடம் கெட்டு போயிருந்தா சகோதரன் சரியாக இருக்க மாட்டார், அல்லது சகோதரம் இருந்தாலும் அவங்க உங்களை விட எப்படி இருப்பாங்க. இப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடம் பலமாக இருந்துச்சுனாக்கா உங்களை விட சகோதர சண்டை நல்லா இருக்குது அப்படின்னோம்னாக்கா உங்களை விட வெல்த்லையும் ஹெல்த்லையும் நல்லா வளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்றது, 7ஆம் இடம்ன்றது இந்த இடத்துல துலாம், துலாத்துக்கு 3ஆம் இடம்ன்றது தனுசு, தனுசுக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்தில் தான் கேட்டை அப்படின்னு முழு நட்சத்திரம் அந்த இடத்துல 1 2 3 4 பாதங்களும் விழுந்துடும். அப்போ ராசிக்கு 12லே இருக்குது அப்படின்னம்னாக்கா அவங்க ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க தன்னுடைய இந்த கணவனுடைய மூத்த குழந்தைனார் கூட பெருசாக ஒரு சண்டை சச்சரவுகளோ அல்லது ஏதாவது போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் விசாகம் அப்படின்றது 1 2 3 பாதங்கள் வந்து துலாத்திலே விழுந்துடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு இந்த விருச்சிகத்தில் விழும். அம்ச ரீதியாக பார்த்தோம்னாலும் உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது விசாகம் 4 அப்படின்றது கடகத்தில் தான் விழும். அப்போ இந்த இடத்துல தனுசுக்கு 8ஆம் இடமா அந்த கடகம் அமைஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல சந்திரன் ஆட்சி வேற, விருச்சிகத்துலேருந்து சந்திரன் நீசம் வேற. அதனால் தவிர்க்கலாம், அதனால் வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஒழிய இன்னைக்கு வந்து ஏகபுத்திரம். ஆமாம் ஆமாம், அதை படிக்க வச்சு இது பண்ணுறது ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கோம். அதனால் இதெல்லாமே நம்ம பார்க்க தேவையில்லை. அதனால் பெருசாக நம்ம இந்த கேட்டை விசாகம் ஆயில்யம் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை பெறாதீங்க. அருமையான விளக்கங்க ஐயா. அதுபோல் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லி அதையும் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஆணி மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது, ஆணி மூலம்ன்றது ஆண் மூலம்ன்றது, ஆணி மூலம்ன்றது ஆண் மூலமாக சொல்கிறோம். ஆணி மூலம்ன்றது நம்ம பௌர்ணமி தேதியில் வரும், ஆணி மாதத்தில் ஓரளவுக்கு முன்பின் தான், அது வந்து அக்யூரஸியாக மாதத்தில் விடாது. ஆனால் ஓரளவுக்கு பௌர்ணமி மாதத்தில் எதையுமே, பௌர்ணமி தேதியில் எதையுமே நம்ம இனிஷியேட் பண்ணுறப்போ அது மிகப்பெரிய அளவில் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல அரசாலம் அப்படின்னோம்னாக்கா ஆடி மாதம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது உங்களுக்கு விவசாய பழமொழி இருக்குது. இந்த இடத்துல ஆணிலே நீங்கள் நிலத்தை சரி பண்ணுறதோ அல்லது அந்த டைமில் நீங்கள் ஒரு அரசு போல் எந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணாலும், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு விவசாய தன்மையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணிங்கனாக்கா அரசு போல் தலைக்கும் அப்படின்றது தான் அர்த்தமாக ஒழிய மற்றபடி ஆண் மூலத்தில் பிறந்தானாக்கா, அதாவது மூல நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தானாக்கா பெரிய அளவில் அரசால்வான்றதெல்லாம் இல்லை. அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மூல நட்சத்திரத்தில் மாதம் மூல நட்சத்திரம் வருது, அவன் பூராமே அரசால் நாடு எங்க இருக்கு, அந்த அளவுக்கு எத்தனை நாடை பிரிக்கிறது, ஒரு கிராமத்தில். அதனால அல்லது நீங்களா சொல்லலாம் இல்லை அரசருக்கு இணையா செல்வ செழிப்போட வாழ்வான் அப்படின்றலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பிச்சைக்காரன் கூட நான் பார்த்துருக்கேன் மூல நட்சத்திரம். என்ன கொஞ்சம் அறிவார்ந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷத்துக்கு 9ஆம் இடத்துல அது விழுறதுனால ஆண்களுக்கு. பெண்ணுக்கும் அதே தான். ஆண் பெண்ணெல்லாம் பெருசாக பிரித்து பார்க்க தேவையில்லை. பின் மூலம் கன்னி மூலம் அப்படின்றது கண்ணியில் விழக்கூடியது அஷ்டமி திதியில் விழும் அதிகபட்சம். அப்படின்றப்ப விவசாயம் தொடர்புடைய விஷயங்களில் 3ஆம் மாதம் தான் அந்த பயிர்களுக்கு இடையே பூச்சிகள்லாம் வரும். அதனால் இடுமருந்துகள் ஏதாவது விட்டிங்கனாக்கா அது வந்து பூச்சிகளை கொள்ளும், பயிர்கள் தலைக்கும் அப்படின்றதுனால சொன்னாங்களே ஒழிய மற்றபடி இது இல்லை. இந்த கருத்து ஜோட ரீதியாக பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் அப்படின்னம்னாக்கா, மூல நட்சத்திரம் அப்படின்றது மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்றது துலாம், அதான் கணவனை சொல்லக்கூடிய இடம். கணவனுக்கு 9ஆம் இடம், 9ன்றது தகப்பனார். எந்த ஒரு ஸ்தானமும் எந்த ஒரு ராசியிலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை தகப்பனாரை பார்க்குறோம். காரகர்னு பார்த்தோம்னா சூரியன் எடுத்துக்கணும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் பலமாக இருந்து சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் தந்தை நல்லா இருப்பார்னு அர்த்தம். அப்படின்றப்ப இந்த இடத்துல துலாத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்றது மிதனம். மிதுனத்துக்கு சப்தம ஸ்தானத்தில் அந்த மூல நட்சத்திரம் விழுந்து, அதாவது உங்களுக்கு தனுசு அப்படின்னம்னா தனுசுல மூல நட்சத்திரம் எங்கே இருக்குனாக்கா தனுசு ராசியில தான் மூல நட்சத்திரம் வரும். 9ஆம் இடத்துக்கு சமசப்தம ஸ்தானமாக மாறுது. அப்போ மிதுனத்துக்கு 7ஆம் இடமா ஆறதுனால இந்த இடத்துல எப்படி நம்ம ஆயில்யத்துக்கு சொன்னோமோ அதே போல தான் இந்த இடத்துல 7ஆம் இடமா அமைஞ்சு போகிறதுனால அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு மூலம் அப்படின்றது 1ஆம் பாதம்ன்றது உங்களுக்கு மேசத்தை குறிக்கும். அது துலாத்துக்கு
7ஆம் இடத்தை குறிக்கும். அதே மாதிரி 8, 9, 10 ஸ்தானங்களை தான் குறிக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, மிதுனத்துக்கு அறிவார்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல அறிவு, ஏன்னா அதிபதின்றது புதன், அறிவு சார்ந்த சிந்தனைகள் நிறையா இருக்கும். இவங்க தனுசில் இருக்காங்க, யார் மூலம், இவங்களுக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறையா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மிதுனமும் தனுசும் ஏட்டிக்கு போட்டியாக தன்னுடைய வாக்குவாதங்களை அறிவார்ந்த தன்மையில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் தெரியுமோ அதெல்லாமே அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வேணாம், நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வெவ்வேறு மாதிரியான தன்மைகள்லாம் பிரதிபலிப்பாங்க அப்படின்றது தவிர்த்துக்கலாம் ஒழிய, மற்றபடி ஜோட ரீதியாக பெருசாக மூலம் கல்யாணம் பண்ணது முன்னே உடனே மாமனார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக இல்லை. ஏன்னா நானே ஒரு மூல நட்சத்திரம் தான். நான் திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் கழித்து தான் என்னுடைய மாமனார், கிட்டத்தட்ட அவருடைய 70, அதாவது 95 வயசு இருக்கும், 98 வயசு கூட இருக்கும் சொல்லப்போனால், அப்போ தான் இறந்தார். என்னுடைய திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இறந்தார். நான் மூலம் நட்சத்திரம், அவர் என்ன நட்சத்திரம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஏன் இது சரியாக அப்படின்றதுக்காக உதாரணத்தை சொல்கிறேன்னு ஒழிய, மற்றபடி மூலம் அப்படின்னம்னாக்க திருமணம் பண்ணோம்னா உடனே இறந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் கருத்து வச்சுக்க வேணாம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுன்றது, நான் பெரியவனா நீ பெரியவனான்றது வந்துடும். அப்படின்றப்ப எப்பயுமே ஆணுக்கு ஒரு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது பெண்ணுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிறதுக்கான பக்குவம் நம்மளுடைய அந்த காலத்தில் சமூகத்தில் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் சமத்தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த காலத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை, அது நடைமுறைப்படுத்தவும் தேவையில்லை. பெருசாக அந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கிற மாதிரியும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதை மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணி நல்லா இருக்கிறது தான் நம்மளுடைய சமூக அக்கறையை நோக்கத்தில் கொண்டு தான் சொல்கிறோம். இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.